ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு பள்ளியில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்குது பாருங்கள், சிபிஎஸ்சிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு தான். பதவியை பொறுத்த வரைக்கும் சூப்பரண்டன் கேட்டிருக்காங்க. ஏஜ் மட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 142 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 142 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு 21, எஸ்டிக்கு 10, ஓபிசி என்சிஎலுக்கு 34, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 14, ஜென்ரலுக்கு 59, மொத்தம் 142. அதேமாரி அதுக்கு அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 70 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எனி ஆஃப் த போர்ட் ஆஃபீஸ். ஸோ எந்த சிபிஎஸ்சினாலும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்போ அப்ளை பண்ணலான்னா 2/1/2025 31/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் 18 கொடுத்துருக்காங்க. அதேமாரி ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சியில் 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சூப்பரண்டன் இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி. ஸோ நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் அது கூடவே ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, சச்சஸ் விண்டோஸ் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டயர் 1 ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டயர் 2 ஓஎம்ஆர் பேஸ்டு படி அல்லது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான மெயின் எக்ஸாம் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்க போது, மற்றும் அது கூடவே உங்களுக்கான டைப்பிங் டெஸ்ட்டும் வைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது ஹிந்தியில் 30 பர் மினிட்ஸுக்கு நீங்கள் டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப்பிங் ஸ்கில் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் மூலமாக நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லும் இருக்குது, டெஸ்ட்டுன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த பதவிக்கான கல்வி தகுதி 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி டைப்பிங் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே டைப்பிங் அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைக்கலாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான டைப்பிங் டெஸ்ட் இருக்க போது இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த வேலையை அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் நீங்கள் 800 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பதவிக்கு. இதுவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸர்வைஸ்மேன் அனைத்து கேட்டகரி சார்ந்த பெண்களுக்கு ஃப்ரீ தான். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக. ஓகே, அதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பரண்டன் பதவியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா ஸோ ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த உங்களுக்கு டயர் 1 எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எந்தமான பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ மதிப்பெண். ஸோ 150 மதிப்பெண்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. எவ்வளோ எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி தான் பார்த்தா மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாம் செலக்ட் ஆகிறவங்க அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம் போவீங்க. மெயின் எக்ஸாம்லையும் செலக்ட் ஆகிறவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே, சேம் அதே மாதிரி தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. மொத்தமாக 100 கொஷின் 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான்
கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுத்துல தான் உங்களுக்கான கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான லெவல் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து எந்த எக்ஸாமினேஷன் லெவல் கொடுத்துருக்காங்க. டயர் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது டயர் 2 கிராஜுவேஷன் லெவல் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சினாரியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸோ எக்ஸாம் சிட்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழகத்துக்கு சென்னையில் மட்டும்தான் எக்ஸாம் சிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையில் போயிட்டு தான் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து தமிழகத்தில் வேறு எங்கேயுமே எக்ஸாம் சென்டர் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு மற்ற இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்தர் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ மத்திய அரசோட நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டிகிரி முடித்தவங்க அதுக்கப்புறம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நான் டீச்சிங்க்கான வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழகத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போதுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான், இதில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரெஷ் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு 2 பதவிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 1 பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர், இதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஸோ இதான் மற்ற இன்ஃபர்மேஷன். அப்படியே நீங்கள் பே பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்டேட் ஆகிடும். ஸோ ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கான அக்கௌண்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.